நண்பர்களே, பல தோழர்களும் தோழிகளும் இங்கே பரிசுகள் பெற்றார்கள். முதற் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு என்று. இந்த பரிசுகளெல்லாம் ஒரு அடையாளம் தானே தவிர திறமைக்கு அளவுகோல் அல்ல. இந்த பட்டங்கள் எல்லாம் ஒரு சின்ன குறியீடு தானே தவிர இவைகள் அல்ல உங்கள் அளவுகோல்கள். உங்கள் வகுப்பறையில் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றானே ஒரு பையன், முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றாலே ஒரு பெண், உங்கள் கல்லூரியிலோ உங்களுடைய பள்ளியிலோ உங்களோடு படித்து முதல் பரிசு பெற்ற முதல் மதிப்பெண் பெற்ற பையனோ பெண்ணோ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாருக்காவது தெரியுமா? 7வது மதிப்பெண் 8வது மதிப்பெண் பெற்ற நீங்கள் ஒரு ஊடக தலைவனாயிருக்கிறீர்கள், ஒரு பள்ளிக்கு ஆசிரியராயிருக்கிறீர்கள், தொழிலில் முனைந்திருக்கிறீர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். வாழ்வை அளப்பது மதிப்பெண்ணும் பரிசும் அல்ல. ஒரு கவிதை போட்டி நடந்தது தமிழ்நாட்டில். வறுமைப்பட்ட காலத்தில் ஒரு கவிதை போட்டி நடந்தது. அந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கவிதை அனுப்பினார்கள். அப்படி அனுப்பிய பொழுது ஒரு கவிஞன், வறுமைப்பட்டு கிடந்த கவிஞன், சோற்றுக்கு வழியில்லாத கவிஞன், எச்சில் கை காக்கைக்கு ஓட்டக்கூட எச்சில் கையில் பருக்கை ஒட்டாத கவிஞன், அந்த கவிஞனும் ஒரு கவிதை அனுப்பியிருந்தான். தன் மனைவியை அழைத்து சொன்னான், என் கவிதைக்கு 1000 பொற்காசு பரிசு கிடைக்கும், பொறு, உன் வறுமையை துரத்துகிறேன், பொறு, உன் கைகளுக்கு தங்க வளையல் இடுகிறேன், பொறு, உனக்கு பட்டாடை பரிசு தருகிறேன், பொறு, உனக்கு பூமாலை சூட்டுகிறேன் என்றெல்லாம் தன்னுடைய மனைவிக்கு கனவுகளை வளர்த்தார். பரிசு வந்தது. என்ன பரிசு தெரியுமா? அப்படியெல்லாம் கனவு கண்டவனுக்கு 3ஆம் பரிசு வந்தது. 3ஆம் பரிசு பெற்ற கவிஞன் யார் தெரியுமா? மகாகவி பாரதி. 3ஆம் பரிசு பெற்ற கவிதையின் முதல் வரி தெரியுமா? செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த கவிதைக்கு தமிழ்நாடு அன்று தந்த பரிசு 3. எழுதிய கவிஞன் மகாகவி என்று பிற்காலத்தில் கொண்டாடப்பட்டவன். 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டு தமிழை தொடங்கி வைத்தவன் என்று கொண்டாடப்படுகிறவன், புது ராஜபாட்டை திறந்து வைத்தவன் என்று கொண்டாடப்பட்டவனுக்கு 3ஆம் பரிசு. 3ஆம் பரிசு பெற்ற பிள்ளைகளே, பரிசே பெறாத கண்மணிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை, இதுதான் உங்கள் வெற்றியின் முதல் படியாக இருக்கலாம். இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய கனவை தூண்டி விடுகிற இடமாக இருக்கலாம். எனவே தயவு செய்து நீங்கள் பின்வாங்காதீர்கள். உங்களுக்கு அழகான வாழ்க்கை காத்திருக்கிறது என்பதை கண்டுகொள்ளுங்கள். வெற்றி தமிழர் பேரவைக்கு என்று சில நோக்கங்கள் உண்டு. அந்த நோக்கங்களில்